ஸோ ஆப்பிளோட ரைட் டு ரிப்பேர் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ கொஞ்ச நாளாக நியூஸில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அது ஆப்பிளோட விஷயம், உங்களுக்கு அது ஆப்பிள் வாங்குறது வந்து உங்களுக்கு ஏதாவது இது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்களே அதை ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதில் என்னடா நியூஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அது ஆப்பிள் ரொம்ப வருஷமாக அலோவ் பண்ணாமலே இருந்தாங்களா? எந்த கம்பெனியுமே அது அலோவ் பண்ணுறது இல்லை. ஆப்பிள் வந்து ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து ரைட் டு ரிப்பேர் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு புரியல. இப்போ கம்ப்யூட்டர் வேலை செய்யலைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா யாருக்கு இந்த அதுக்கான சென்டர் அங்கே போய் நம்ம சர்வீஸ் கொடுப்போம். ஆமாம், அதுதானே இந்த ரைட் டு ரிப்பேர் இருக்கிறது. புரியல, இல்லை கையை வைக்கக்கூடாதுன்றானா? இப்போ வந்து ரைட் டு ரிப்பேருங்கிறது வந்து நம்ம பொருளை நாமளே ரிப்பேர் பண்ணிக்கிறது. உங்களுக்கு பேசிக்காக ஒரு விஷயம் தெரியும். இப்போ நான் வந்து என் ஃபோனில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் போயிடுச்சுன்னா நான் ஹெட்ஃபோன் ஜாக்கை ஒரு கடையில் தான் போய் சரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. சரி, அது ரொம்ப சிம்பிளான வேலையாக இருக்கும். ஆனால் அது எவ்வளோக்கு எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக வைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக வைக்கிறது ஆப்பிள் காரன் பண்ணுறான். எல்லாருமே கம்பெனியுமே. இது உங்கள் மெட்டாமங்கிஸின் ரெஜிஸ்ட்ரேட். இப்போ நம்ம வந்து அந்த கடைக்கு போய் கொடுக்குறோம், அது எல்லாமே அது வாரண்டியில் கவர் ஆகுது ஆகலை. அந்த வாரண்டி அதுக்கப்புறம் இருக்க அவனோட பார்ட் சேலு, பார்ட்டோட ரேட்டே உங்களுக்கு தெரியாது. அந்த சர்வீஸ் கம்பெனி என்ன சொல்கிறானோ அதுதான் ரேட்டு. அவன் எப்படின்னா அந்த பார்ட்டோட ரேட் மட்டும் சொல்ல மாட்டான், அவனோட சர்வீஸ் சார்ஜும் சேர்த்து சொல்லுவான். அது வந்து நிற்குமே ஆப்பிளில் நீ கை வச்சாலே அதுக்கு ரிப்பேர் பண்ணுற செலவே இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து நின்றுடும். அப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து ரைட் டு ரிப்பேர்னு அவங்க ஒன்று புதுசாக பண்ணுறோம், இன்னோவேட்டிவாக ஒரு விஷயம் கொண்டு வரோம். என்னதான் பண்ணுறாங்க ரைட் டு ரிப்பேர்? என்ன செய்கிறாங்க? இருக்கிறதுலே இன்னும் ஒஸ்ட்டாக தான் எடுத்துகிட்டு வந்துருவான். இதுக்கு நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டர்லேயே கொண்டு போய் ஃபோனை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆப்பிள் அது நல்லது பண்ணி மக்களுக்கு என்ன செய்கிறாங்க? அது வாடகை அதை சொன்னீங்களே. இப்போ வந்து ரைட் டு ரிப்பேரில் வந்து இந்தியாவில் இன்னும் அவைலபிளாக சென்டரில், யூஎஸ்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு $50 இல்லை $60 கொடுத்து அந்த டூலை ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணும். ஒரு பெரிய சூட்கேஸ் மாதிரி வருது. ஒரு 2 பெரிய சூட்கேஸ் வாடகைக்கு வருது. அது வந்து $60 $70. அது இல்லாமல் உங்களுக்கு என்ன பார்ட் வேணுமோ அந்த பார்ட் ஆர்டர் பண்ணும். பாட்டு வேற ஆர்டர் பண்ணணும். ஆமா, இப்போ வாங்கிக்கணும். இப்போ உங்க டிஸ்ப்ளே உடைஞ்சிருச்சுன்னா மாற்றுறதுக்கு அவனுக்கு வாடகை சூட்கேஸ் வாங்கிக்கணுமா? இப்போ என்னன்னா, இப்போ வந்து ஒரு டிஸ்பிளே உடஞ்சிருச்சு அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்பிளே ஆர்டர் பண்ணணும். ஆமா, இப்போ ஒரு சும்மா ஒரு 20,000 ரூபாய் ஒரு டிஸ்பிளே அப்படின்னா அது இல்லாம மாற்றுறதுக்கு நான் வாடகைக்கு ஒரு டப்பா வாங்கணும். ஒரு டப்பா வாங்கணும் வாடகைக்கு. அது ஒரு 10,000 வருதா? அப்ப $70 தான். ஆமா, 7,000 கிட்ட வரும். அதுக்கும் டைம் லிமிட் இருக்கு. இந்த டைம்க்குள்ள தான் வாடகை. அது என்னன்னா அதுவும் இவ்வளோ பெரிய ஏதோ பெரிய சைஸ் சூட் கேஸ், ரொம்ப ப்ராப்பரா சர்வீஸ் சென்டர்ல என்ன எக்யூப்மெண்ட் வச்சிருப்பானோ அந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். இதனால அங்க வேலை செய்யற ஆளுங்களுக்கு இந்த வேலையெல்லாம் கம்மியாவதுக்கு மேலே பிரச்சனை பண்ணிருப்பாங்களா? அதுக்குள்ளதான். ஏன்னா அது சர்வீஸ் எதுவுமே ஆப்பிள் பண்றது இல்லை. சர்வீஸ் எல்லாமே இன்னொரு ஆட்கள் தானே பண்றாங்க. ஆப்பிளோட எந்த சர்வீஸ் சென்டருமே டைரக்ட் ஆப்பிள் சர்வீஸ் சென்டர்ஸே கிடையாது. எல்லாமே வந்து தேர்ட் பார்ட்டி. ஒவ்வொன்றும் இப்போ இமேஜின்ங்கிறது ஒரு பிளானட்ங்கிறது ஒரு ப்ராடக்ட் ஆப்பிளோட கிடையாது. எல்லாமே இமேஜின்ங்கிறது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஆப்பிள் தான் நடத்திட்டு இருக்காங்க நினைச்சிருந்தேன் சர்வீஸ் சென்டர். இது தெரியாது. ஆப்பிள் வெப்சைட்ல இருக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா ஆப்பிள் ஸ்டோர். இப்போ நம்ம அந்த ஃபோன் கம்ப்யூட்டர் பண்றதே ரிப்பேர் ஆச்சுன்னா கை வைக்க பார்த்த முடி வேற ஒரு ஃபோன் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் பண்றாங்க. ஆமா, அதுக்கு தான் இப்போ வந்து எப்படின்னா மாடுலர் ஃபோன்ஸ் இருக்கு. அது என்னது மாடுலர் ஃபோன்ஸ்ங்கிறது? ஒரு சில இப்போ உங்க ஃபோன்ல வந்து ஒரு கேமரா போயிடுச்சுன்னா அந்த கேமராவை மட்டும் நீங்க உருவிடலாம். ஒரு அதிகபட்சம் ஒரு 2 ஸ்க்ரூ தேவைப்படுற மாதிரி வச்சிருப்பான், இல்ல ஸ்க்ரூவே தேவைப்படாத மாதிரி அதை மட்டும் கழட்டிட்டு வேற கேமரா பண்ண முடியாது. நார்மல் ஃபோன்ல அப்படி பண்ண முடியாது. இப்போ ஒரு போயிடுச்சு, சிப்பே போயிடுச்சு, ஒட்டுமொத்தமா போயிடுச்சும்பாங்க. இப்போ ஆண்ட்ராய்டில் ஒரு ஃபோன் கேமரா மாத்தணும்னா நீங்க அதே கேமரா தான் திருப்பி மாற்ற முடியும், வேற கேமராவே மாற்ற முடியாது. இப்போ ஃபேர் ஃபோனு இல்லை இந்த மாதிரி கஸ்டம் மேட் ஃபோன்ஸ் வந்துச்சுன்னா அதில் என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு 40 மெகா பிக்சல் இருக்க கேமரா எனக்கு வேணான்னு நான் 5 மெகா பிக்சல் இருக்க கேமரா கூட அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கேமரா தான் முக்கியம்னா, ஆனால் இது கொண்டுட்டாங்கன்னா இதோட ரெவென்யூ வந்து மொத்தமாக அடி வாங்கும் கம்பெனி. இப்போ நாளைக்கு வந்து எங்களோட கேமரா இவ்வளவு பிக்சல் இருக்கு விளம்பரப்படுத்துறது மாடலை வாங்குறதுக்கு. ஆமா, வேணாம் என் ஃபோன்ல கேமரா விட்டு மாட்டிக்கிறேன். ஆனால் இது வந்து கூகுள் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க. மாடுலர் ஃபோன் வந்து ப்ராஜெக்ட் ஆரா அப்படிங்கிற பேர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. 2016லயோ 17லயோ நினைக்கிறேன். ப்ராஜெக்ட் ஆராங்கிற பேர்ல கூகுள் ஸ்டார்ட் பண்ணிச்சு. இந்த மாதிரி நாங்க பண்ணலாங்கிற ஒரு ஐடியால இருக்கோம், இதுதான் எங்களோட பிளான் அப்படின்னு. ஆனா அது ப்ராப்பரா போகல. கூகுளே இல்ல, அதை டிராப் பண்ணிட்டாங்க. அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காது அப்படின்னு டிராப் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வரைக்கும் ஃபேர் ஃபோன்ங்கிற ஒரு ஃபோன் இருக்கு. அது ஒண்ணுதான் வந்து ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கு ஃபோன். இருக்கு ஃபேர் ஃபோன் இந்தியாவில் அவைலபிளா இருக்கு. ஆனா அதுல என்ன பெரிய பிரச்சனைனா, இப்போ ஒரு நார்மல் மிட் ரேஞ்ச் ஃபோன்ல இருக்க எல்லா ஸ்பெக்ஸும் இருக்க ஃபோனு ஹை அண்ட் ஃபோன் ரேட்டுக்கு இருக்கும்.
மாடலருங்கிற ஒரு ஆப்ஷனுக்காக. இப்போ அது அவங்க எப்படி சொல்றாங்கன்னா இதுல உங்களுக்கு சர்வீஸ் காஸ்டே கிடையாதுங்கிறதுல இப்போ நீங்க ஒரு ஃபோன் வாங்குனீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அந்த ஃபோனை வச்சுக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன் மாதிரியான ஃபோன். இப்போ பேட்டரி போயிடுச்சுன்னா பேட்டரியை மட்டும் மாத்திக்கலாம். தெரியாது, தேடுனாதான் தெரிஞ்சிருக்கும் போல. அப்போ அவ்வளவு தூரம் நீங்க அதெல்லாம் நோண்டி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க பேர் ஃபோனுன்னு. ஸோ இப்போ மற்ற கம்பெனிங்க இந்த மாதிரி மாடல் ஃபோன் ஐடியா கொடுக்குறதும் கிடையாது கரெக்டாக. இதுக்கப்புறமும் எடுத்துகிட்டு வர ஐடியாவும் உங்கள்கிட்ட இருக்காது, செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் இந்த ஓப்பன் சோர்ஸ் இந்த மூமெண்ட்டில் வருமா அந்த ஃபேர் ஃபோன்லாம் டைரக்ட் லினக்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அதுக்கு உபுண்டு டச் சப்போர்ட்டும் வந்து இப்போ உள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்ட்லாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வர்ற ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டோட தான் வருது. அது ஓப்பன் சோர்ஸ் பிரச்சனை. அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து லினக்ஸாவோ இல்லை வேறு ஏதாவோ மாற்றிக்கலாம். ஸோ இப்போ கம்ப்யூட்டருக்கு இது கொண்டு வந்திருக்கான். சரி, இப்போ இதெல்லாம் வந்து பண்ணுற ஏதாவது ஒவ்வொருத்தருக்கான ஒரு பெரிய கம்பெனி இதெல்லாம் என் ஃபோனில் பண்ணிக்கலான்னு ஏதாவது பெரிய கார்பரேட் கம்பெனி கொண்டு வரான். அவன் ஃபோனு கம்ப்யூட்டர்னு தெரிஞ்சு விண்டோஸ் சிஸ்டம்ல நம்மகிட்ட ரொம்ப நாளாக பிசி எல்லாமே கஸ்டம் பில்ட் தான். நம்ம ஊரை பொறுத்த அசம்பிள் செட் இந்த ராம் ஆமா. ஸோ அந்த கான்செப்ட் அப்படியே தான் வந்து ஃபோனுக்கு அசம்பிள் ஃபோன். ஆனால் அது எப்படின்னா வந்து ஒரே பிராண்ட்ல எல்லாமே பண்றாங்க. கம்ப்யூட்டர் வாங்குறோம் எங்கிறது பயம் வந்துருக்குள்ள நம்ம கண்ணுக்கு அந்த ஆப்ஷன் இருந்தாலும் அதை விட்டுடுவோமா? இல்லை, நமக்கு கம்ஃபர்ட் தான். இப்போ மேக்கு ஆப்பிள் ஏன் சேல் ஆகிட்டே இருக்குன்னா ஆன் பண்ணுவோமா வேலை பார்த்தோமா அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்குன்னா அந்த கம்ஃபர்ட்குள்ள எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் அடைச்சு அப்படியே வச்சு கொடுத்துருவோம். 2 வருஷத்துக்கு இதை வச்சுக்கோ, 2 வருஷத்துக்கு உனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு கொடுத்துருவோம். நீங்க அதை அப்கிரேட் பண்ணுங்கிற இப்போ அடுத்த மாடல் போனை விடுறா 6 மாசத்துல அடுத்த மாடல் விடுறான். அடி தம்பி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் இங்க இதுவா இருக்கு. இப்போ அதுதான் இப்போ மாடல் ஃபோன் என்ன பண்ணுன்னா, இப்போ ஒரு சில பேருக்கு பேட்டரி நிறைய தேவைப்படும், கேமரா தேவைப்படாது. ஸோ எனக்கு நான் இது மட்டும் கம்மியாக வச்சுக்கிறேன், இதை பெருசாக வச்சுக்கிறேன். அதெல்லாம் ஃபியூச்சரில் மாடல் ஃபோன் ப்ராப்பராக வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆப்பிளே வந்து எங்கிட்ட 4 கேமரா வச்சு நீ தோன்றதை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு லாபமாக கூட இருக்கலாம். மாடல் ஃபோன் ஆப்பிள்னு விட்றான்னு வச்சுக்கோ, உனக்கு வந்து 5 பிக்சல் இடமா நான் ஆப்பிளே விட்றேன் வாங்கிக்கோ. இவங்க தான் ஏர்பாடே அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இப்போ மாடுலர் ஃபோனை ஆப்பிள் விட்டானா என்ன பிரச்சனைனா, அதில் வந்து அந்த பார்ட்டை யார் வேணா கிரியேட் பண்ணலாங்கிற ஒரு ஆப்ஷனும் வர ஆரம்பிக்கும். தேர்ட் பார்ட்டி ஆப். ஆனால் நான் ஆப்பிள் வாங்குறவனுக்கு நான் வந்து கேமரா ஆப்பிள். இப்போ ஃபோன் உடஞ்சிருச்சுன்னா, இப்போ ஆப்பிள் ஃபோன் உடஞ்சிருச்சு 30,000 ரூபா ஆப்பிள் தான் போட்டாங்க. இப்போ இருக்கு வேற ஒரு இப்போ டூப்ளிகேட் டிஸ்பிளே 10,000 ரூபாய்க்கு போடுறோம். ஆனால் அது ஒர்த்தா இல்லை. ஆனால் ப்ராப்பராக ஒரு டிஸ்பிளேவே வர ஆரம்பிச்சிடும் வேற கம்பெனிலேருந்து. ப்ராப்பராக ஒரு கேமராவே இன்னொரு கம்பெனிலேருந்து வர ஆரம்பிச்சு. ஸ்பேர் பார்ட்ஸை நீங்கள் மாட்டலான்னு உங்கள் கையில் பவர் வந்துடுச்சுன்னா அது ஆப்பிளோ இல்லை பெரிய கம்பெனி கையில் வந்து வெளியே போயிடும். ஆமாம், நீங்கள் அந்த 3.5 ஜாக் சொன்னீங்களே, அந்த ஜாக் வந்து யூனிவர்சலாக இருக்க அந்த கம்பெனிக்கு பிரச்சனைன்னு அதை கட் பண்ணுறாங்க. அதான் இது முன்னால இருந்துச்சு. ஏன் இந்த ஏர்பாட்லாம் யோசிச்சேன், ஏன் கஷ்டப்பட்டு இந்த ஒயர் கொண்டு வரணும்னு அவ்வளோதான் யோசிக்கணும். நார்மலாக அதுதான் கீழே விடும் ஒயர் தான். அந்த ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிட்டா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆப்பிள் மியூசிக்கில் தான் காசு கட்டி ஆகணும். ஆமாம், அதுலேருந்து ஸ்பீக்கரில் கூட 5 பேர் கேட்டுருக்காங்கிற ஒரு நல்ல மனுஷன் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து நீங்கள் பாராட்டுற ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு ஓட்டையை கூட அடக்கிறாப்புல சிம்ட்டை போட்டு. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஃபேர் ஃபோன் பார்த்துருக்கீங்களா? இல்லை ஃபாலோ பண்ணுறதோட அது ரொம்ப ஒஸ்டான எவ்வளோ விலை வருது இப்போ நம்ம ஊரில் 65,000 ரூபா வருது ஒரு ஃபோனு தான் சொல்கிறான். ஆனால் அந்த குவாலிட்டி அந்த என்னன்னா, ஆனால் இப்போ இது குவாலிட்டி அது குவாலிட்டியான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆப்பிள் தான் குவாலிட்டி. ஆனால் இது மாடுலர் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு லினக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன், கம்ப்யூட்டரில் வந்து உபுண்டு தான் யூஸ் பண்ணுவேன்னு ஒரு கும்பல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கும்பலுக்கு மட்டுமே இருக்க மாதிரியான ஃபோனாகவே இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அது வந்து காமன் ஆயிடுச்சுன்னா வந்து ஆக்க மாட்டாங்களே. அதனால தான் இப்போ அந்த விஷயத்த நாங்கள் கொண்டு வரோம், புதுசாக பண்ணுறோம் அப்படின்னு ஆல்ரெடி எக்ஸிக்ஸான ஒரு விஷயத்த ஆப்பிள் வந்து ரைட் டு ரிப்பேர் அப்படிங்கிற பேர்ல ரிப்பேர் முதல்ல தப்பு. நான் கொடுக்குற காசுக்கு இதில் ரைட்ஸ் வேற எனக்கு கொடுத்து ரைட் டு ரிப்பேர் சொல்லி டப்பா வாடகை கொடுத்து அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் அந்த டப்பா தான் மொத்த காசு நினைச்சேன். அதில் சாமானியம் வாங்கிட்டு ரிப்பேருக்கு மட்டும் நீங்கள் அந்த காசு கொடுக்கணும். ஏன்னா இப்போ ஆப்பிள் வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி கம்பெனியாக பார்த்து காட்ட வேண்டிய அவசியம் இருந்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு. ஸோ வந்து ஒரு ஃபேக்கான ஈகோ ஃப்ரெண்ட்லியாக காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் தானே பண்ணுறாங்க அவங்க. இப்போ ஒரு சிடியை விட்டு டைரக்டா வெப்சைட்லயே பை பண்ணிக்கிட்டு போற ஆப்ஷன் வந்துச்சு. ஸோ எங்களுக்கு அந்த பொல்யூஷன்லாம் வராது. அதில் தான் இவ்வளோ இருக்குது. ஸோ தான் மாடலர் ஃபோன், மாடலர் லேப்டாப்பும் வருதுல்ல. இப்போ கம்ப்யூட்டர் மாடலர் லேப்டாப் அப்படி பிரிச்சு எது தேவையான வச்சுக்கலாம். அவ்வளோ நல்ல மாதிரி மெட்டா டீம்லாடே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. 65,000 ரூபா ஒன்று வச்சு போகிறேங்க மாடலர் ஃபோன் நமக்கு ப்ரொமோஷன். ஃபேர் ஃபோனே எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ அதுதான்
ஸோ ரொம்ப நன்றி மிஸ்டர் ஆண்ட்ராய்ட் குச்சப்பன். எம்ஐடி காலேஜில் ரிச்சர்ட் ஸ்டால்மன் வேலை செய்யும் பொழுது அவர் ஜெராக்ஸ் மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ கோடு வேலை செய்யலை. ஸோ எனக்கு அந்த ஜெராக்ஸ் மிஷின் கோடு கொடுங்க, நான் ஆல்ட்ரு பண்ணி நான் ரிப்பேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அது க்ளோஸ்டு சாஃப்ட்வேருங்க, நீங்கள் கை வைக்கக்கூடாதான்னு சொல்லும் பொழுது தான் ரிச்சர்ட் ஸ்டால்மனுக்கு ஒரு ஷாக் ஆகிட்டு என்ன சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணலாமான்னு சொல்லி வந்தது தான் ஓப்பன் சோர்ஸ் மூமெண்ட்டோட ஆதி கதை. அதோட மாடர்ன் வெர்ஷன் தான் அந்த ரைட் டு ரிப்பேரும். என் கோடு என்னால் ஆல்ட்ரு பண்ண முடியும், என்னோடய ஹார்ட்வேரை நான் சரி பண்ண முடியும். ஒரு கன்சியூமர் கிட்ட அந்த ப்ராடக்ட்டோட பவரை கொடுங்கன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம வந்து அது என்ன வேணால் ஆல்ட்ரு பண்ணிக்கலாங்கிறத கம்பெனிங்க விரும்பலை. இதில் வியாபார நோக்கம் தான் இருக்குது. ஸோ அதோட ஒரு சாஃப்ட் வெர்ஷன் தான் ரைட் டு ரிப்பேர் அப்படிங்கிற ஆப்பிளோடது. ஸோ மாடுலர் ஃபோனோ மாடுலர் லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ அப்படின்னு பெருசாக இங்கே வரலந்தாலும் நம்ம நம்பி வாங்குவோமாங்கிறத மொதல் பாயிண்ட்டே அவர் சொன்ன மாதிரி. ஏன்னா 65 ரூபாய்க்கு நான் ஃபோன் வாங்குறேன், அதே ஆப்பிள் விலை தான். நான் கையில் என்கிட்ட என்ன பார்த்துட்டு என்ன தலை என்ன மாதிரி உன் அளவில் கேமரா இல்லையா எதுக்கு வாங்கினேன் கேட்டுருவாங்க பயத்திலேயே இது யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ யாராவது மாடல் ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்களா, வச்சுருந்தீங்கன்னா மாடல் லேப்டாப் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. தலை நான் வந்து வீடியோவில் வந்து காட்டுறேன் என்கிட்ட இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் எங்களோட ஐடியில் வந்து அதை வந்து நீங்கள் எங்களுக்கு அதை ஃபோட்டோ எடுத்து வச்சு நாங்களை கெஸ்ட்டாக கூப்பிட்றோம். எப்படி ஸ்கெட்சு இது மெட்டா மங்கீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இது டிஸ்கார்ட் சேனல் இருக்குது டெம்பிள் மங்கீஸ்க்கு, அதுக்குள்ளே லிங்க் இருக்குது. போனீங்கன்னா மெட்டா மங்கீஸோட சேனல் இருக்கும், அதில் உங்களோட சஜஷனோ கமெண்ட்ஸோ எல்லாம் நீங்கள் சொல்லலாம். வரவேற்கின்றோம். நன்றி.